சிங்கப்பூருக்கு ட்ரிப் வரவங்க அவசியம் இந்த ஸ்ட்ரீட்டை ஒரு நாளாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அதுதான் பூகி ஸ்ட்ரீட். இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே வந்தால் நமக்கு நம்ம ஊர் டி நகர், பாண்டி பஜாரில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அவ்வளோ கடைங்க வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கடையும் பார்த்து பார்த்து நமக்கு தேவையானதை வாங்குறதுக்கே நமக்கு நிறையவே பொறுமை வேணும். இந்த ஸ்ட்ரீட்க்கு மோஸ்ட்டாக எதுக்கு எல்லாம் ஷாப்பிங்க்கு வருவாங்கன்னா, ஹேண்ட்பேக்ஸ்க்கும் ட்ரெஸ்ஸஸ்க்கும் மட்டும்தான். இங்கே இருக்க ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெயினான விஷயம் அதுதான். நம்ம பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி $10, $15, $20 வந்து ரொம்ப நல்ல பேக்ஸ் வந்து குவாலிட்டியாக கிடைக்கும். நான் இங்கே பல தடவை பேக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் எந்த பேக்ஸுமே டேமேஜ் ஆனதில்லை. நம்ம என்ன தான் பிராண்டட் பேக்ஸை யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி அன்பிராண்டட் பேக்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு தனி சுகம்தான். ஏன்னா என்ன சொல்கிறது, பிராண்டட் பேக்ஸை நம்ம எல்லா இடத்துக்குமே கேரி பண்ணிட்டு போக முடியாது, எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான பேக்ஸை எடுத்துகிட்டு போனோன்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸோடையும் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க கடைகளில் நமக்கு பெருசாக பார்கெயின் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் மாறிட்டே இருக்கும். நான் எப்போல்லாம் பூகி ஸ்ட்ரீட் போகிறேனோ ஸ்ட்ரைட்டாக இந்த பேக்கை பார்க்க தான் போவேன். ஏன்னா எனக்கு பேக்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே நிறைய விஷயம் நம்மளை வந்து வாங்கு வாங்கு அப்படின்னு சொல்லும். அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எந்த கடையில் எந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, என்னென்ன பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் வாங்குறத வாங்கிட்டு அடுத்த கடையில் இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா? இந்த மாதிரி இன்சிடெண்ட் எனக்கு நிறையவே நடந்திருக்கு. அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. என்னென்ன கடையில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ரைஸும் பார்த்து வச்சுக்கோங்க. எங்கே சீப்பாக இருக்கோ அந்த கடையில் நமக்கு வாங்குறது ரொம்பவே என்ன சொல்கிறது, நமக்கு மணியும் சேவ் பண்ணலாம். பெஸ்ட்டான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆகிட்டோன்னா இங்கே நிறைய சாப்பிட்றதுக்கு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. அதை ஒவ்வொன்றா வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டே நம்ம ஷாப்பிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருக்க சாக்லேட் ஷாப்ஸ் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. நமக்கு தேவையான சாக்லேட்ஸை இங்கே வந்து பல்காக வாங்கிக்கலாம். இங்கே இருக்க மாதிரி சீப்பாக எங்கேயும் கிடைக்காது. இந்த ஸ்ட்ரீட் வந்து ஷாப்பிங்க்கு மட்டும் இல்லை, சாப்பாடுக்கும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸை வந்து நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நான் சாப்பிடாத ஒரு ஐட்டம் தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த பேன் கேக். இது பார்க்க பேன் கேக் மாதிரியும் இல்லை, க்ரெப் மாதிரியும் இல்லை. ஆனால் அங்கிள் வந்து க்ரெப்புக்கு போடுற அதே பேட்டரை தான் போட்டிருந்தாரு. நான் கேட்ட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த பேட்டர் சரியாகவே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நமக்கான பேன் கேக்கை வந்து போட ஆரம்பித்தார். இந்த பேன் கேக்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறாங்க. இதை நல்லா ஈவனாக தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க. இது குக் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகரை ட்ரெஸல் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் பனானா, அதுக்கப்புறம் நிறைய வேர்க்கடலை வந்து பொடிச்சு வச்சுருப்பாங்க, அதை வந்து போட்டிருந்தாரு. அதையும் க்ளோஸ் பண்ணி தான் குக் பண்ணாங்க. இது எப்படா கொடுப்பாருன்னு அதை பண்ணும்போதே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் பொறுமையாக குக் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபைனலாக வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு தான் கொடுக்க போகிறாருன்னு நினச்சா நமக்கு முன்னாடி லைனில் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அதை கவனிக்காமல் நாங்களும் நின்றுட்டுருந்தோம். ஸோ எங்களுக்கான டிஷ்ஷையும் கொடுத்தாரு. 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான டிஷ்ஷு. இதை வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா $2 வந்து சார்ஜ் பண்ணாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. பூகி ஸ்ட்ரீட் வந்த அவசியம் இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பேன்கேக் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. உள்ளே இருக்க பனானா எல்லாம் மெல்ட் ஆகி அந்த ரோஸ்டட் பீனட்டோட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. $2 ஒர்த்தான டிஷ் இது. அந்த பேன்கேக்கை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தைலம் வாங்க வேண்டியிருந்தது. சரின்னு அடுத்த கடைக்கு போகணும். பூகி ஸ்ட்ரீட்டில் இந்த ஒரு கடையில் பல்காக வந்து நம்ம தைலம் வாங்கலாம். நிறைய தைலம் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கிக்க வேண்டியதாக. இங்கே வாங்குறதுக்கு நமக்கு வந்து பல்காக வாங்கினோன்னா $2-3 வந்து கம்மியாகுது. ஸோ பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் ஹேண்ட்பேக்குக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஷாப்பிங்னால் அது ட்ரெஸ் தான். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு அந்த குவாலிட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். நான் இங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வீட்டில் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே $5, $10, $6 நிறைய வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம என்ன தான் மிஷின் வாஷ் பண்ணாலும் டேமேஜும் ஆகிறதில்ல, கலரும் பெருசாக ஃபேட் ஆகிறதில்ல. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கடையில் இருக்க டிசைன் இன்னொரு கடையில் இருக்காது. நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். குவாலிட்டியும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன ஒரு ட்ராபேக்னா, ஜென்ஸ்க்கு தான் பாவம் கலெக்ஷன்ஸே இருக்காது. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து லிமிட்டடான ஷாப்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஃபங்கியான பேக்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். இதில் என்ன வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த பேக்லாம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை நம்ம மாலில் போய் வாங்கும்போது நமக்கு டபுள் த காஸ்ட் ஆகும். இங்கே வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளேயே வந்துடும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இடம் இந்த சிங்கப்பூரில் இது. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு சாஃப்டி ஐஸ்கிரீம் வந்து கிடைக்கும். அது $1 தான். அது வாங்குறதுக்கு பெரிய க்யூ இருக்கும். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.